ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னோட பார்த்தீங்க அப்படின்னா மொரட்டு சம்பவம் நடந்து 90 நாள் ஆகுது. தளபதி அவர்கள் கம்ப்ளீட்டாக ஒரு வெற்றியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணார் தமிழ்நாடு அரசியலில். ஸோ இது குறித்து பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் ஒரு ஈவெண்ட் வந்து அட்டன் பண்ணியிருந்தார் யூனிவர்சிட்டியில். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பத்திரிகையாளரிடம் சொன்னது ஹிஸ்டாரிக் ஓட் ப்ரெசன்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் வந்து டிஎன் பீப்புளை வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா 86% ஓட்டு வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. 4.93 கோடி பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இவ்வளோ ஒரு அதிக பர்சன்டேஜான ஓட்டு வந்து ஃபஸ்ட் டைம் இந்த தமிழ்நாடு சந்திச்சிருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. தமிழக மக்கள் எல்லாருக்குமே நான் என்னோடய விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக் ஒரு ஓட் பர்சன்டேஜ் வந்து தமிழகம் வந்து இந்த வரும் எலெக்ஷனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சேஞ்சை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு பட்டிருக்காங்க. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா தனித்து நின்று டிவிக்கு வந்து 108 இடங்களில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. 35% ஓட்டுகள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிடலாம் இந்த டைமில். ஸோ இந்த 90 நாட்களாவது தளபதி அவர்களும் டிவிகே சார்ந்தவர்களும் வெற்றி பெற்று, ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மறக்க முடியாத ஒரு முரட்டு சம்பவம் தான். ஏன்னா வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணினார். கண்டிப்பாக வந்து யாருமே நினச்சிருக்க மாட்டோம் கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு சம்பவம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத. பட் ஆனால் டிஎன் மக்கள் வந்து அதை வந்து நிறைவேற்றியிருக்காங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ பஸ்ஸெல்லாம் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்திருந்தால் இன்னுமே ஒரு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க போல் சம்பவத்தை. ஹிஸ்டாரிக்கில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இப்போவே. அப்படியும் வந்திருந்தாங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு சம்பவமாக தான் இருந்திருக்கும். இந்த மாதிரி சிஎம் தளபதி விஜயை பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.